மக்களே வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னா எனக்கு தையல் மிஷின்லாம் தைக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னோட ரொம்ப வந்து ஒரு செல்லம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது மெரிட். நான் ரொம்ப வருஷமாக இதை வச்சுன்னு இருக்கேன், யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னதுன்னா, நான் இன்றைக்கி தைக்கலாம்னு நினச்சேங்க. ஆல்ரெடி இது நான் தைக்காமல் அப்படியே வச்சு என்ன ஆச்சுன்னா, அப்படியே இது வந்து ஒரு இதுவாகி தைக்கவே முடியாமல் ஃபுல்லாக தூசி படிஞ்சு எல்லாமே போய் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளே வீட்டில் எப்படி சொல்கிறது, சர்வீஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே தைக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையாக தைச்சா பாருங்களேன், நான் மோட்ரு செட் பண்ணியிருக்கேங்க, தெரியுதுங்களா? இந்த மோட்டரில் காலை வைப்பேனா இப்படி கிர்ரு கிருன்னு இழுக்குது. என்னடா இது கிர்ரு கிருன்னு இழுக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஏதோ துணியெல்லாம் கட் பண்ணி போட்டுருந்தோமே, அதில் ஏதோ பட்டு புடவையில் இந்த பிசுறு தான் நம்ம காலில் குத்துது போல இருக்குன்னு நினச்சி சுவிட்சு போட்டு கையை வச்சு பார்க்குறேங்க, ஷாக் அடிக்குது. எப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் காலை எடுத்துட்டாங்க. பா என்னடா இது, இன்றைக்கி தைக்கலாம்னு நினச்சி ஆசாசியாக எடுத்தா நம்மளுக்கு ஷாக் அடிக்குது, என்னவா இருக்கும்னு தெரியலங்க. மோட்டரில் காலை வச்சோன்னா ஷாக் அடிக்குது, என்னன்னு தெரியல. நாளைக்கு கடையில் கொண்டு போய் கொடுத்து என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிஷினை யூஸ் பண்ணணும். உஷாராக இருக்கணுங்க. என்னன்னு தெரியாமல் நான் காலை வச்சு ஷாக் அடிச்சிச்சு எனக்கு. நீங்களும் ரொம்ப அவேர்னஸாக இருங்க. எதனால் ஷாக் அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. பெடலில் காலை வச்சோன்னா ஷாக் அடிக்குதுங்க, என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய் பாய்.